ஃபைனலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆர் 49 படத்துக்கான டைட்டில ரிவீல் பண்ணிட்டாங்கங்க. ஸோ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அரசன் அப்படிங்கிற மாரி வச்சிருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ராஜன் வகைரா, வடச்சென்னை 2 அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டைட்டில்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஸோ ஃபைனலா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அரசன் அப்படிங்கிற மாரி வச்சிருக்காங்க. ஸோ வெற்றிமாறன் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாரு இல்லையா? அவரால அந்த படத்த பாதி தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ அந்த ராஜன் அப்படிங்கிற அந்த டைட்டில மெட்டாஃபர் பண்ற விதமா தான் இந்த அரசன் டைட்டில் இருக்கோ அப்படிங்கிற மாரியுமே தோணுதுங்க. ஸோ அதுக்கு பதிலா தான் வடச்சென்னை எடுத்தாரு. ஆக்சுவலா வடச்சென்னை பார்த்தீங்கன்னா, ராஜன் படத்துடைய ஒரு சில ஃபுட்டேஜ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாரி இந்த அரசன் படத்திலுமே கூட பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல இருந்து ஒரு சில ஃபுட்டேஜஸ யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தனுஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அசுரன், சிம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரசன். ஸோ எப்பவுமே வெற்றிமாறனுடைய அந்த டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, யூனிக்கா இருக்குங்க. ஸோ ஃபைனலா இந்த எஸ்டிஆர் 49 படத்துக்கான டைட்டில ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, படத்துடைய ப்ரோமோ தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த ப்ரோமோவ எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி அக்டோபர் 16ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் பண்றாரு. அவருடைய பர்த்டே ஸ்பெஷலா அந்த ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோமோக்கான மியூசிக் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. ஓகே, அப்ப படத்தோட ஷூட்டிங்க எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அக்டோபர் 17ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, 50% லைவ் லொகேஷன்ஸ்ல தான் போய் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் சென்னையில தான் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஸோ இந்த படத்துடைய கேஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி ஆக்டர் மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஒண்ணு ப்ளே பண்றாரு. அண்ட் இது போக வடசென்னை படத்துல வந்து கேரக்டர்ஸ் ஆண்ட்ரியா, கிஷோர், சமுத்திரக்கனி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே இந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாரி நியூஸ்லாம் வந்தது. ஸோ இது போக இந்த படத்துல ஃபீமேல் லீட் பண்றதுக்காக ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் அண்ட் சமந்தா இவங்க 2 பேர்கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. இப்போதைக்கு டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அண்ட் சீக்கிரமா யார் ஃபைனலைஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இந்த எஸ்டிஆர் 49 படத்துக்கான ஷூட்டிங்க எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நீங்க இந்த அரசன் படத்துடைய டைட்டில் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதி விஜயுடைய ஜனநாயகன் படத்துல இருந்து அடுத்த அப்டேட் வந்து படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான். அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல நடந்த அந்த ஸ்டாம்பேடு தான். சரிப்பா, ஃபர்ஸ்ட் சிங்கிள போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டாங்க. அதை எப்பதான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் செகண்ட் வீக்ல ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்டு அப்படிங்கிறது தெரியல. சோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜானகன் படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து மலேசியால கிராண்டா நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருந்தாங்க. சோ இப்ப அந்த ஆடியோ லான்ச்சே நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க. சோ ஃபைனலி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜானகன் படத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து அடுத்த மாசம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போற அப்டேட் வந்து எஸ்கேவை பத்தி தாங்க. சோ இப்ப எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷூட் வந்து கம்ப்ளீட் ஆக போகுதுங்க. 95% படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சோ இன்னும் 1 வீக்ல இந்த படத்துக்கான ஷூட்டிங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் நேத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆயிருக்கு 100 நாள் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போஸ்டர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் ஒன்று பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சோ என்ன அப்டேட் ரிலீஸ் பண்ண போறாங்க, இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதுக்கு அடுத்து எஸ்கே நடிக்க போற படம் வந்து எஸ்கே 24 ப்ராஜெக்ட் தான். சிபி சக்கரவர்த்தி அவர் தான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. அண்ட் பேஷன் ஸ்டுடியோஸ் தான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அண்ட் பராசக்தி ஷூட் முடிஞ்ச உடனே இந்த மாசம் எண்டிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அண்ட் இந்த படத்துக்கான டைட்டில பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல வந்த மாதிரி பாஸ் அப்படிங்கறத டைட்டில் வைக்க போறாங்க. அண்ட் படத்தோட கேஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து யாருமே கன்ஃபார்ம் ஆகலைங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் சீக்கிரமாவே அதை பத்தியுமே நம்மளுக்கு அப்டேட் கிடைக்கும். சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் எஸ்கே 24 முடிச்சிட்டு அதுக்கப்புறமா எஸ்கே 26 அது வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா சத்யஜோதி பிலிம்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் டிராவல் பிலிமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நியூஸ்ல வந்திருந்தது. நம்ம கூட சொல்லியிருந்தோம். ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட்மே பாத்தீங்கன்னா நவம்பர் மந்த் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல வந்தது. சோ வெங்கட் பிரபு ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததா பாத்தீங்கன்னா டைரக்டர் புஷ்கர் காயத்ரி அவங்களோட இயக்கத்துல தான் எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் பண்ண போறாரு. சோ இந்த மாதிரி எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸியான லைனப் வந்து வச்சிருக்காருங்க. சோ இது போக எஸ்கே அடுத்தது நடிக்க போற ஒரு ப்ராஜெக்ட் பத்தி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தெலுங்கு டைரக்டர் த்ரிவிக்ரம் அவரோட இயக்கத்துல எஸ்கே வந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க. ஆக்சுவலா இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்திருந்தது. நம்ம கூட சொல்லியிருந்தோம். ஆனா அப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆகல, டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல வந்தது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபியூச்சர்ல நடந்துச்சு அப்படின்னா எஸ்கே ஓட கரியர்ல ஒரு பிக் ப்ராஜெக்டா இதுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இது போக இந்த ப்ராஜெக்ட்
ப்ராஜெக்ட்ட பத்தி கூடுதலா கிடைச்சிருக்கிற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டர் தமன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, மைத்ரே மூவி மேக்கர்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் எதுவும் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த எஸ்கே அண்ட் திரிவிக்ரம் இந்த காம்போ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நேத்திக்கு பார்த்தீங்கன்னா, எல்லைக்கே படத்தோட ரிலீஸ் டேட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ படம் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கே தெரியும் இந்த வருஷம் தீபாவளிக்கு வர வேண்டியது. ஆனா தீபாவளிக்கு டியூ திரைப்படம் வரதுனால இந்த படத்த போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ரிலீஸ் பண்ணிக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கிட்ட நாங்க வந்து டாக்ஸ் பண்ணணும். ஆனா அவங்க வந்து இதுக்கு ஒத்துக்கல. சோ அதனால நாங்க வந்து எல்லைக்கே படத்தை போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபைனலி இந்த எல்லைக்கே படம் வந்து டிசம்பர் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சோ அந்த டேட்லயாச்சும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்ல அதை அகைன் போஸ்ட்போன் பண்ணி வைக்க போறாங்களா அப்படிங்கிறது போக போக தான் நம்மளுக்கு தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ எது எப்படியோ இந்த வருஷம் பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. சோ டிராகன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப தீபாவளிக்கு டூ திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் டிசம்பர் 18ஆம் தேதி எல்லைக்கே படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலிவுட்ல நிறைய தமிழ் படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. ரீமேக் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல நிறைய நல்ல பர்னிச்சரை போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இப்ப அகைன் வந்து பாத்தீங்கன்னா 2 தமிழ் படங்கள் வந்து ரீமேக் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் ஆன தனுஷுடைய இட்லி கடை திரைப்படம் அண்ட் தலைவன் தலைவி திரைப்படம் இந்த 2 படத்தையுமே ரீமேக் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அதுல ஃபர்ஸ்ட் இட்லி கடை படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துக்கான ரீமேக் ரைட்ஸ் வந்து அக்ஷய் குமார் வந்து வாங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அவரு தான் பாத்தீங்கன்னா இந்த இட்லி கடை படத்தை பாலிவுட்ல ரீமேக் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலா இப்ப நிறைய ரீமேக் படத்துல அக்ஷய் குமார் தான் நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அந்த வகையில இட்லி கடை படத்தோட ரீமேக்குமே அவர் தான் பண்ண போறாருங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் தலைவன் தலைவி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தையுமே வந்து பாலிவுட்ல ரீமேக் பண்ண போறாங்க. ஆனா இப்போதைக்கு வந்து டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ ஒருவேளை இந்த தலைவன் தலைவி திரைப்படத்தை ரீமேக் பண்ணனா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் வருண் தவன் அண்ட் ஸ்ரீலீலா இவங்க 2 பேரும் தான் நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலிவுட்ல நிறைய தமிழ் படங்களை ரீமேக் அப்படிங்கிற பேர்ல வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இந்த 2 பர்னிச்சரும் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியலங்க. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் ஜீவாவுடைய 45வது திரைப்படம் இந்த படத்தை வந்து பார்த்தா நிதேஷ் சகதேவ் அப்படிங்கிறத டைரக்ஷன் பண்றாரு. கண்ணன் ரவி தான் பார்த்தா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. அண்ட் இந்த படத்துக்கு வந்து பார்த்தோன்னா விஷ்ணு விஜய் அப்படிங்கிறது தான் மியூசிக் ஒர்க் பண்றாரு. ஸோ இப்போ இந்த படத்துல டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த டைட்டில் வச்சு பார்க்கும்போது ஒரு அரசியல் படமா இது இருக்க போதா அல்லது அரசியல் கலந்த ஒரு காமெடி படமா இருக்க போதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.